விராட் கோலி தனது கிரிக்கெட் வாழ்விலேயே மிக மோசமான நிலையில் இருக்கிறார். இதுவரை அவர் தொடர்ந்து 4 இன்னிங்ஸ்களில் ஒற்றை இலக்கத்தில் ஆட்டம் இழந்ததே இல்லை. ஆனால் தற்போது T20 உலகக் கோப்பையில் அந்த மோசமான சாதனையை அவர் செய்திருக்கிறார். கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற இந்தியா-ஆப்கானிஸ்தான் T20 தொடரின் கடைசி போட்டியில் ஆடிய விராட் கோலி தான் சந்தித்த முதல் பந்திலேயே டக் அவுட் ஆகி இருந்தார். அதுவே சர்வதேச T20 போட்டியில் விராட் கோலியின் முதல் டக் அவுட் ஆகும். அதன் பின் IPL தொடரில் அதிக ரன் குவித்த வீரராக இருந்தார். ஆனால் மீண்டும் சர்வதேச T20 போட்டிகளில் பங்கேற்ற கோலி 2024 T20 உலக கோப்பையில் இந்திய அணியின் முதல் 3 போட்டிகளிலும் ஒற்றை இலக்கத்தில் ஆட்டமிழந்தார். கடைசியாக நடந்த அமெரிக்க அணிக்கு எதிரான போட்டியில் அவர் தான் சந்தித்த முதல் பந்திலேயே டக் அவுட் ஆகியிருந்தார். இதை அடுத்து தொடர்ந்து 4 சர்வதேச இன்னிங்ஸ்களில் அவர் ஒற்றை இலக்கத்தில் அவுட் ஆகி இருக்கிறார். விராட் கோலியின் இந்த மோசமான நிலைக்கு காரணம் அவர் உலக கோப்பை தொடரில் இந்திய அணியின் துவக்க வீரராக ஆடி வருவதுதான் என விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தனது கிரிக்கெட் வாழ்வில் சர்வதேச போட்டிகளில் பெரும்பாலும் 3ஆம் வரிசை வீரராகவே விராட் கோலி ஆடியிருக்கிறார். IPL தொடரில் மட்டுமே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் துவக்க வீரராக அவர் விளையாடி வருகிறார். அதன் மூலம் IPL தொடரில் அவர் அதிக ரன் குவித்து வருவதை சுட்டிக்காட்டிய RCB ரசிகர்கள், அதே போலவே இந்திய அணியும் விராட் கோலியை துவக்க வீரராக ஆட வைத்தால் அதிக ரன்கள் குவிப்பார் என பல ஆண்டுகளாகவே கூறி வருகின்றனர். கடந்த 2022 T20 உலக கோப்பையில் விராட் கோலியின் பேட்டிங்கில் விமர்சனம் எழுந்தது. அவர் அதிக ரன் குவித்த போதும் அவரது ஸ்ட்ரைக் ரேட் குறித்து விமர்சனங்கள் இருந்தன. அப்போது விராட் கோலியை துவக்க வீரராக ஆட வைத்தால் இந்திய அணி வெற்றி பெறும் என RCB ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் அதிக அளவில் கருத்துக்களை பகிர்ந்து வந்தனர். இதே கருத்துக்களை முன்னாள் வீரர்களும் கூற துவங்கினர். ஒரு கட்டத்தில் BCCIயும் இந்த முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானது. ஏனெனில் விராட் கோலியை மீண்டும் 3ஆம் வரிசையில் ஆட வைத்து அவரால் ரன் குவிக்க முடியாமல் போனாலோ அல்லது இந்திய அணி தோல்வி அடைந்தாலோ அப்போது கடுமையான விமர்சனங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதன் காரணமாகவே BCCI மற்றும் இந்திய அணி நிர்வாகம் சமூக ஊடக நிர்பந்தத்திற்கு ஆளாகி விராட் கோலியை துவக்க வீரராக ஆட வைத்திருக்கிறார்கள். அதுவே அவரது இந்த மோசமான ஃபார்முக்கு காரணம் என கூறப்படுகின்றது. சூப்பர் 8 சுற்றிலாவது விராட் கோலி தனது ஃபார்மை மீட்பாரா என ரசிகர்கள் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.